தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். மருத்துவத் துறையிலே சாதனை படைத்தது அம்மாவின் ஆட்சி. 2016 முதல் 2021 வரை 2000ற்கு மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள் 1000ற்கு மேற்பட்டவை, தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைகள் 1000ற்கு மேற்பட்டவை, மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து மருத்துவ புரட்சியை உருவாக்கியது அம்மாவின் அரசு. தமிழகத்திலே 38,000ற்கு மேற்பட்ட மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளையும் சேர்த்து அரசு மருத்துவமனையோடு 38,000 மருத்துவமனைகள். இதிலே தனியார் மருத்துவமனைகள் தான் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 70% மருத்துவமனைகள் இருக்கின்றன. கட்டணங்களை மக்களிடத்திலே வாங்கி மருத்துவ கட்டணங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே எத்துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. சொல்ல முடியுமா? ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாச்சும் இந்த ஆட்சியிலே கொண்டு வந்தார்களா? எதையுமே செய்யவில்லையே. நீட் தேர்வு பிரச்சனை தலை தூக்கியது. ஆனால் அந்த காலகட்டத்திலே எவ்வளவோ முயற்சி செய்தும் அகில இந்திய மருத்துவ கவுன்சில் வாயிலாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே அகில இந்திய அளவிலே மருத்துவர்களுக்கு தரவரிசை அடிப்படையிலே கவுன்சிலின் மூலம்தான் தேர்வு என்ற பிறகு தமிழ்நாட்டிலே அரசு பள்ளி மருத்துவ மாணவர்களுடைய கனவை நனவாக்குகின்ற விதமாக 7.5% இடஒதுக்கீடை பெற்றுத் தந்தது அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, மருத்துவ மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், அதே போல விடுதி கட்டணம் அனைத்தையும் அரசே ஏற்றது. இதுதான் அதிமுக ஆட்சியின் சாதனை. எதுவுமே செய்யாமல், மருத்துவத்திற்கு எந்த ஒரு கட்டமைப்பையும் உருவாக்காமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உதகையிலே பேசுகிறார். மருத்துவ கல்லூரியை கொண்டு வருவதும் மருத்துவமனையிலே சாதனை படைப்பதும் தான் கருணாநிதியுடைய லட்சியம் என்கிறார். யார் சொல்வது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எத்துணை மருத்துவமனைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள், சொல்ல முடியுமா? வேடிக்கை காட்டுகிறீர்களா? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களே, இப்படி பொய்யையும் புரட்டையும் சொல்கின்ற விடியாத ஆட்சியாளர்களுக்கு பாடத்தை புகட்டுங்கள். நன்றி, வணக்கம்.